விளங்கல. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு காலத்துல இந்த ஆஸ்திரேலியா, மெல்பர்ன், வெளிநாடு அவ்வளோ சேஃபா இருந்துச்சு. ஆனா இப்ப எங்கேயுமே சேஃப் இல்லை. 2-3 நாளா நான் பார்க்குற நியூஸ் எல்லாம் இவ்வளோ பிரச்சனை இந்த நாட்டில் நடக்குதான்னு எனக்கு இப்போதான் தெரியுது. வீட்டுக்குள்ள பூந்து காரைக்கால் எடுத்துட்டு போறாங்க, வீட்டுக்குள்ள பூந்து நகையக்கால் எடுத்துட்டு போறாங்க, பெட்ரோல் ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது காரைக்கால் எடுத்துட்டு போறாங்க, கார் கழுவும் போது காரைக்கால் எடுக்கிறாங்க, ஃபோனை வச்சுட்டு நிற்கும் பொழுது கையை வெட்டி ஃபோரைக்கால் எடுக்கிறாங்க, ரோட்ல நடந்து போற சின்ன பிள்ளையில வெட்டுறாங்க. இது மெல்பர்னா இல்லை எந்த நாடுன்றே தெரியாம இருக்குது. இந்த நாட்டில் மட்டும்தானா இல்லை வெளிநாடு பூரா அப்படி மாறிட்டுதா? எப்படி நம்மளை காப்பாற்றி கொள்றது? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆபத்து வந்தா என்ன பண்ணலாம் வந்து. மேஜிக் தான் டக்குன்னு மறைஞ்சிடணும். எப்படி இங்க கோவப்படுற மாதிரி காமெடி பண்ணாத. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்க நாட்டிலே இப்படி இருக்குதா? நான் மெல்பர்னை பற்றி கதைக்கிறேன் நான். பட் ஆனால் இப்போ பார்க்க போனால் ஸ்ரீலங்கா சேஃப் போல இருக்கு. ஏனெண்டா எத்தனையோ வருஷம் த சேஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சிட்டி டு லிவ்னு சொல்லி எத்தனையோ வருஷமா மெல்பர்ன் வந்தது. இந்த ஜென்மத்தில் மெல்பர்ன் இல்லாமல் இனி சேஃபஸ்ட் சிட்டியாக வர முடியாது. ஒவ்வொரு நாளும் நியூஸில் ஏதாவது நடக்குது. ஸோ என்ன நடக்கணும்னா பாதுகாப்பாக இருக்கணும். ஆனா ஒண்ணுதான், இந்த மாதிரி நடக்குது. பட் ஆனா கவர்மெண்ட் சும்மா இருக்காது. இங்க உள்ள கவர்மெண்ட் எல்லாம் செய்யறாங்கதான். இப்ப வீட்டுல கத்தி எல்லாத்தையும் கொண்டு திரும்ப சொல்லிட்டாங்க ஆபத்தான கத்திகள். நான் என்ன பண்ண போறேன்டா, வீட்டுல இருந்து கொஞ்சம் மிளகா பொடிய பாக்கெட்ல வச்சு தெரிய போறேன். அவன் வந்தா மூஞ்சி மேல தூக்கிட்டு ஓடிட போறேன். அதான் சரி. ஆனா இந்த கவர்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிடும். பிகாஸ் இந்த கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ரிக்ட். நீங்க என்ன செய்யுங்கடா, மிளகா பொடியெல்லாம் போட்டு எனக்கு ஒரு ஸ்ப்ரே ஒன்று செஞ்சுதாங்க. போன்ல இருக்கிற மாதிரி பண்ணாங்க. போன்ல பட்டன் அமர்த்தினா இந்த ஸ்ப்ரே எல்லாருக்கும் பண்ற மாதிரி. அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணிடலாம். எல்லாருக்குமா? பக்கத்துக்கு எல்லாம் இருக்கும். ஓகே, மிளகா பொடி கொண்டு தெரியுங்க கைஸ். ரொம்ப கவனமா இருங்க. சீரியஸா விளையாட்டு இல்லை. போனையோ காரோ பெட்ரோல் ஸ்டேஷனோ எங்க போனாலுமே உங்களோட கவனம் இருக்கணும். வீட்டிலேருந்து வெளியில வரும் வரைக்கும் கார் லாக் பண்ணியே இருக்கணும். வீட்டுக்கு போகும் வரைக்கும் கார் லாக் பண்ணி இருக்கணும். இது எனக்கு உணர்றேன். தயவு செஞ்சு எல்லாரும் கவனமா இருங்க. எல்லா நாட்டிலையும் கவனமா இருங்க.